இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த மேகலையும் தாசும் காவேரிய கடத்திட்டு போய் மனவரை வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. நாங்க போலீஸோட போயிட்டதுனாலதான் போட்டது போட்டபடியே அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. இன்னும் 10 நிமிஷம் லேட்டா போயிருந்தாலும் அந்த தாஸ் காவேரி கழுத்துல கண்டிப்பா தாலி கட்டியிருப்பான். கடவுள் தான் நம்ம காவேரிய காப்பாத்திட்டாரு. தாஸ் என் கழுத்துல தாலி கட்டலன்னு எல்லாரும் நினைக்கிறீங்க. அந்த பொறுக்கி கட்டின தாலி என் கழுத்துல தான் தொங்கிட்டு இருக்கு. அதை எப்படி உங்ககிட்ட எல்லாம் சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த மேகலையும் தாசும் நிச்சயம் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க மறுபடியும் ஏதாவது முயற்சி பண்ணி காவேரிக்கு கல்யாணம் பண்ண பாப்பாங்க. அதனால நாம எல்லாரும் சேர்ந்து காவேரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா பிரச்சனை அதோட முடிஞ்சிருங்க ஐயா. எனக்கும் அதாங்க சரின்னு படுது. வயசுக்கு வந்த பொண்ணை எத்தனை நாளுங்க வீட்லயே வச்சுக்க முடியும்? இல்லனா இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். சீக்கிரம் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க. நீங்கெல்லாம் இப்பதான் சொல்றீங்க. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். பாட்டி, நீங்க அவ பெரிய பொண்ணு ஆன நாள்ல இருந்து கல்யாணம் பண்ணணும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்காக இப்பவே கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? கல்யாண வயசுன்னு ஒண்ணு வர வேண்டாமா? காவேரிக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சுல்ல, சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணிடுங்க. இந்த வீட்ல சீக்கிரம் ஒரு கல்யாணம் நடந்தா நல்லா தானே இருக்கும். ஆமாமா, கல்யாணம் நடந்தாதான் நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. ஏன் உங்க இஷ்டத்துக்கு குடிச்சிட்டு தெரியவா? அதானே உங்க பிளான். குடும்பம் நல்லதுக்காக தானே நான் சொன்னேன். நீ ஏன் தப்பா நினைக்கிற? எனக்கு தெரியாத நீங்க எதுக்கு சொல்லிருப்பீங்கன்னு. அமராவதி, நீ என்ன சொல்றமா? கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ப்பா. எனக்கும் அதான் சரின்னு படுது. போதும், உங்க பேச்ச நிறுத்துறீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆள் ஆளுக்கு கட்டி கொடுத்துடலான்றீங்க. கல்யாணம் படிக்க போற பொண்ணு நானு. என் விருப்பத்தை யாராவது கேட்டீங்களா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா போதும், வீட்டுல இருக்கிற பொண்ண கட்டி கொடுத்து அனுப்பிச்சிடணும். அப்படிதான் யோசிப்பீங்களா? அவளுக்குன்னு ஒரு மனசு இருக்கும், அவளுக்குன்னு ஒரு கனவு இருக்கும். அதெல்லாம் நீங்க யோசிக்கவே மாட்டீங்கல்ல. இப்போ நான் சொல்றேன், எனக்கு கல்யாணம் வேண்டாம். நான் கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன். இதுக்கு மேல தயவு செஞ்சு யாரும் இந்த பேச்ச பேசாதீங்க. காவேரி, ஏய்